Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 588 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஆம்புலன்ஸ் மாதிரி ஓய் ஓய் ஓய்னு ஒரே சவுண்டு. என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியும் மற்றவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேர்ந்தாச்சு. 52க்குமே செம ஹாப்பி. நம்ம சஞ்சி ரோபின் நமியை பார்த்தா பாம்பு மாதிரி நெளிவான். ஆனா இந்த டைம் வித்தியாசமா டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ள சாப்பர் இருக்கான். அதை பார்த்துட்டு ஜோரோக்கு ஒன்னும் புரியல. என்னாச்சு இந்த சமையல்கார முட்டாப்பலுக்கு மண்டையில மூளையில கலந்து போச்சா, மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்பான். பின்னாடி வேற குழந்தைங்க எல்லாம் பெரிய பெரிய சைஸ்ல இருப்பாங்களா. அதை பார்த்துட்டு உசோப்பு மிரண்டுருவான். என் கண்ணுக்கு தான் அந்த குழந்தைங்க எல்லாம் பெருசா தெரியுதா இல்ல எல்லாத்துக்குமே அப்படித்தான் தெரியுதாடான்னு. இப்படியே ஒரே தான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு இடத்தை பேத்துக்கிட்டு உள்ள போய் உட்காந்துக்குவாங்க. ஏன்னா வெளியில தான் பயங்கரமா குளிருதே. இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, இங்க ஏதோ பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்குன்னு. சரி இப்போதைக்கு இங்க கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம்ல. இங்க நம்பி உட்காந்து தேம்பி தேம்பி அழுவான். ஏன்னா சஞ்சி சேட்டை பண்ணதுக்கு அவனை போட்டு வெளின்னு வெளுத்திருப்பான். ஆனா சஞ்சி இருக்கிறது யாரோட பாடியில, நம்ம நமியோட பாடியில. என் பாடியவே நான் அடிச்சு டேமேஜ் பண்ணிட்டேன்னு பீலிங்கு. ஏன்னா மத்த டைம்னா யாராச்சும் தொட விடுவாளா. சோ இங்க சாப்பர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பாதி பாடியில இருந்தானே ஒருத்தன், அவனுக்கு இப்போ தலையும் காலும் கிடைச்சிருச்சு. இனிமேட்டு தலகால புரியாம ஆடுவானே, அவனுக்கு அவனோட கால் கிடைச்சதுல அவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீர். இனிமேட்டு எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல, நான் இஷ்டத்துக்கு நடப்பேன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுவான். லூஃபி உட்கார்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு லெக்மாரோன்னு சொல்லிட்டு பின்னாடி 2 கால் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இப்ப அது போச்சேன்னு பீலிங்கு. ஏதோ இவன் கூடயே ஒட்டி பிறந்த மாதிரி இப்ப பிச்சுக்கிட்டு போன மாதிரி பீலிங்க பாத்தீங்களா. அவன் அங்க ஆஹா ஓஹோன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அவன் பண்றத பார்த்தா நம்ம ஆளுகளுக்கு லூசு தரமா இருக்கும். ஒரு இடத்துல நிக்க மாட்டான். குடு 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 குடுன்னு அங்க எங்கன்னு ஓடிட்டே தான் இருப்பான். இங்க அடி வாங்கி மயங்கின சஞ்சி ஒரு வழியா எந்திரிச்சிட்டான். அதாவது நமியோட பாடியில இருக்க சஞ்சி. அதே நேரம் இங்க குழந்தைகள்லாம் பிராங்கி மேல ஏறி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவனுக்குள்ள இருக்கிறது யாரு, நம்ம நமி. அவ காண்டாயி கத்துன்னு கத்துவான். அதுக்கப்புறம் சஞ்சிக்கு சிகரெட் கொடுத்துட்டு, இனி நம்ம கொஞ்சம் சீரியஸா பேசுற வேலையை ஆரம்பிப்போம், விளையாட்டு பண்ண வேண்டாம்பா. ஆமா யாரு உடம்புல யார் இருக்கா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க யா, ஒரு அளவும் புரியலாமா. சாப்பர் உடம்புல இருக்கிறது பிராங்கி. கொய்யால என்கிட்ட ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு எவனும் வந்துடாதீங்க, பிச்சே புடுவேன் பிச்சேம்பா. சஞ்சி உடம்புல இருக்கிறது நம்ம சாப்பர். ஏதாச்சும் அடிபட்டா என்கிட்ட வாங்க, நான் பாத்துக்கிறேன்பா. பிராங்கி உடம்புல இருக்கிறது நமி. என்கிட்ட லேசர் பீம்ட்டு வந்துடாதீங்க, தொட்ட பக்கத்திலேயே அடிப்பேன்பா. இங்க நமி உடம்புல இருக்க சஞ்சி நான் தான் நமின்னு சிகரெட் எல்லாம் அடிச்சுட்டு சொல்லுவானா. அவ்வளவுதான் நமி காண்டாயிருவா. கொய்யால இனிமேட்டு நீ வச்சுட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தே உன்னைய கொன்னே போடுவேன்னு வருவா. ஓகே ஓகே அடிச்சிடாதமா அப்படின்னு சொல்லி நடுங்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன, அவ வழக்கம் போல ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவா. இனிமேட்டு என் பாடியை நீ டச் பண்ணினா 20,000 பெரிஸ் எனக்கு தரணும். அதுக்கப்புறம் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட அமௌண்ட் போடுவாளா. அவ்வளவுதான் சஞ்சிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. இங்க உசோப்பும் லூஃபியும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானுங்க. உடனே நமி காண்டாயி வண்டியா திட்டுவா. வாய மூடுங்கடா பண்ணி பழகலாம். என்ன பார்த்தா என்ன பண்ணியா தெரியுதா, ஊக்கி போட்டு மீச்சு போடுவேன்னு. சரி ரைட்டு, இப்ப எல்லாருமே ஒண்ணு கூடியாச்சு. என்ன ஸ்வாப் ஆயிருக்கிறது மட்டும் தான் பஞ்சாயத்து. சரி இப்ப நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே தெளிவா யோசிக்கணும்ல. இவங்க கப்பல்ல வந்தாங்க. இவன் வானோ கிங்டமோட சாமுராய். அவன் என்ன பண்ணிருக்கான், பிரவுன் பியர்டோட ஆளுகளை அட்டாக் பண்ணிருக்கான். அதுல ஒருத்தன் அவனோட பாஸ கான்டாக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு கிராஸ் லைன் ஆகி வந்திருக்குது. அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த தீவுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. அவன் பாஸ்ன்னு கால் பண்ணது அந்த பிரவுன் பியர்ட. இப்படி அங்க சீரியஸா போயிட்டு இருக்கும். ஆனா இங்க லூஃபி ஜாலியா குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு இருப்பான். அந்த சாமுராய் ஒரு பெரிய பஞ்சாயத்துக்காரன்னு தெரிஞ்ச உடனே நேரா ட்ரஃபால்கர்லாவே களத்துல இறங்கி அவனை துண்டு துண்டா வெட்டி போட்டுருக்கான். ஆக்சுவலா இந்த கிறுக்கு பையன் இங்க வந்தது அவனோட பையன் மொமோனோசுகேவை காப்பாத்துறதுக்கு. குறுக்கு அவனுக்கு தடுக்க வந்ததுனால தான் அவனுக்கு எல்லாத்தையுமே வெட்டி வீசி இருக்கான். இப்போ அவங்க ஒரு ரூம் வழியா வரும்போதே இவ்வளவு குழந்தைகளை அந்த ஃபெசிலிட்டியில பாத்துருக்காங்க அப்படின்னா இன்னுமே அங்க குழந்தைங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதுலயே என் பையன் மொமோனோசுகே அங்கதான் இருப்பான். அவனை நான் காப்பாத்தாம விட மாட்டேன்பா. அவங்களுக்கே ஷாக்கு, என்ன இன்னும் நிறைய சில்ட்ரன்ஸ் இங்க இருக்காங்களான்னு. ஏன்னா இவங்க புதுசாலாம் இது வரைக்கும் யாரையுமே பார்த்தது இல்லையாமா. உடனே ஜோரோ வந்துட்டு, இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல, அந்த சிக்னல் எங்களுக்கு கொடுத்தீங்கல்ல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்பான். சாமுராய் இருந்துகிட்டு, நான் வியர்டா ஒருத்தனை மீட் பண்ணேன், அவன் தான் வார்லாடு, அவன் தான் இனி இந்த மாதிரி ஆக்கிட்டான்னு சொன்ன உடனே லூஃபி எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அட அவன் வெட்டுனதுக்கு இல்ல, அவன் வார்லாடான்னு கேட்டு. ஆக்சுவலா அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டான். லூஃபி பஞ்சாயத்து முடிஞ்சது இல்ல, அதுக்கப்புறம் அவன் பண்ண வேலையே அதான். ஆக்சுவலா அவன் வந்து இந்த சாமுராயை வெட்டினது கூட அவனுக்கு தெரியல. பீஸா வெட்டி தலைய ஜெயிலையும் மிச்சம் எல்லாத்தையும் வெளியே தூக்கி வீசிட்டான். அதுல ஒரு பார்ட்டு கோல்டான ஏரியால மாட்டிச்சு. கீழே இருக்க பாடி கண்ணா பின்னான்னு ஓடி அந்த பீஸ்ட் கிட்ட மாட்டிச்சு. அதான் டிராகன்ட்ட. அவன் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறேங்கிற பேர்ல அதுகிட்டயே போய் மாட்டிட்டான். அதைத்தான் நம்ம ஆளுங்க வரும்போது பார்த்திருப்பாங்க. அப்ப வார்லாடு உன்னை செஞ்சுட்டானா உடனே ஆமாமா. சரி இப்ப எல்லாத்துக்குமே ஒரு டவுட் என்னன்னா, வாய் இருந்துச்சுன்னு அவன் பயங்கரமா பேசினா அதெல்லாம் ஓகே, கேட்பான் பாப்பான் பேசுவான், மூணுமே இருக்கு. கீழே இருக்க டவுன் பாடியை வச்சுட்டு எப்படி இவங்க கிட்ட பேசினா, அதுதான் இவங்களுக்கு ஒரே குழப்பம். அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான், அவன் பாம்பு போட்டே பேசியிருக்கானாமா. இதை விட ஒரு கன்றாவியான பேச்சை எங்கேயாவது கேட்டதுண்டா யுவரானர், நாத்தம் தாங்கல. அப்ப ப்ரூக்க பார்த்துட்டு, வாட் அ ஃபன்னி மேன், வெறும் காலு மட்டும் தலை மட்டும் தனித்தனியா இருக்குது. இதே மாதிரி தான் கத்தியை வச்சுக்கிட்டு நான் ஒரு பாடி பார்ட் ஒன்ன பார்த்தேன், அதுவும் இப்படித்தான் பண்ணிச்சேன். அட எரும மாட்டு
பார்ட் பையலே அது அவனோட பாடி பார்ட் தான் சொல்லுவாங்களா. ஏய் எங்கடா பார்த்த, எங்க இருக்குது, ஒழுங்கா சொல்லுடான்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஸ்மோக்கரை காட்டுறாங்க. அவன் அப்படியே கூனி குறுகி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் ஒண்ணும் புரியல. என்னாச்சு, நீங்க சொல்றது நிஜம்தானாங்கிற மாதிரி கேட்பானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, ஸ்மோக்கரை டஷிகிக்கும் டஷிகிய ஸ்மோக்கருக்கும் ஸ்வாப் பண்ணி விட்டுட்டால, அதான் நம்மளுக்கு பண்ண மாதிரி. அதனால பையன் எப்படி இருக்கான், என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே. ஆமா உங்ககிட்ட தான் ஹார்ட் இல்லையே, நீங்க ஓகே தானா, உங்களால எல்லா வேலையும் பண்ண முடியுதான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் பஞ்சாயத்து இல்லாம்பா, எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கேப்டன் இப்படி பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் யோசிப்பானுங்க, இது நம்ம டஷிகினா அப்போ கேப்டன் சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவானுங்க. என்ன டஷிகி அங்க சிகரெட்டோட உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அவன் என்ன சொல்லுவான்னா சிசின்னு ஒரு ஷிப்பை இந்த லேபுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவான். அப்படி ஒரு ஷிப் இருக்கான்னு கேட்டா ஆமா ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த ட்ரெஃபால்கர் லாக்கு பின்னாடி ஏதாச்சும் மாஸ்டர் மைண்ட் இருக்குதுன்னா சிசி அவனோட இனிஷியல்னா எனக்கு அவனை நல்லா தெரியும்பா. அப்படி அவன் இந்த ஐலாண்ட்ல இருக்கான்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்குதும்பா. ஏன்னா அந்த புகையா மாஸ்டர்னு சுத்திட்டு இருக்கானே அது வேற யாரும் இல்லையாமா, டாக்டர் வேகா பங்கோட கொலிகு. அவனும் ஒரு சயின்டிஸ்ட், அவனோட பேரு சீசர் க்ளோன். அப்ப அப்படியே அவனோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அவனை பார்க்க ட்ரெஃபால்கர்ல வருவானா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துவான். மூதேவி கம்ப்ளைண்ட் நீ பண்ணாத, நான் தாண்டா பண்ணுன்னு சொல்லிட்டு செம காண்டா ட்ரெஃபால்கர்ல பேசுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.